இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த நிலையில் இருப்பதை உறுதி செய்ய நாடு முழுவதிலும் 700க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் தணிக்கை. பள்ளி பாதுகாப்பின் தணிக்கையின் அண்மைய நிலவரங்கள் குறித்து கருத்து தெரிவித்த கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக், பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த நிலையில் இருப்பதை உறுதி செய்யும் முயற்சியாக நாடு முழுவதும் உள்ள 10,000 பள்ளிகளில் 700க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இதுவரை தணிக்கை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆகஸ்ட் மாத மத்தியில் தொடங்கிய தணிக்கை நடவடிக்கை இன்னும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், மொத்த பள்ளிகளும் முழுமையாக ஆய்வு செய்யப்படுவதற்கு முன்பே அதற்கான செயல்முறை நேர்மறையான முன்னேற்றத்தை காட்டுவதாகவும் ஃபட்லினா கூறினார். பள்ளி பாதுகாப்பு தணிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுவரை 10,000 பள்ளிகளில் 700 பள்ளிகளை நாங்கள் தணிக்கை செய்துள்ளோம். எனவே பயணம் இன்னும் நீண்டது. ஆனால் முன்னேற்றம் மிகவும் நன்றாக இருப்பதை காணலாம். இந்த தணிக்கையின் ஆரம்ப கண்டுபிடிப்புகள் என்ன என்பதை இன்னும் சிறிது காலத்தில் அறிவிப்போம் என்றார் அவர். சனிக்கிழமை லாங்காங்கில் உள்ள ஒரு பள்ளியில் கழிவுநீர் குழியில் விழுந்து 9 வயது மாணவன் உயிரிழந்ததை தொடர்ந்து பள்ளி பாதுகாப்பு சீர்திருத்த குழு மூலம் கல்வி அமைச்சு பள்ளி பாதுகாப்பு தணிக்கை நடவடிக்கையை தொடங்கியது. ஊழியர்களுக்கான சமூக பாதுகாப்பை விரைவுபடுத்துவதில் மலேசியா முன்னேற்றம். ஊழியர்களுக்கான சமூக பாதுகாப்பை விரைவுபடுத்துவதில் மலேசியா மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டுள்ளது. 1 கோடிக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தற்போது சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்காசோவின் கீழ் உள்ளனர். இது 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை காட்டிலும் 63 விழுக்காடு அதிகரித்திருப்பதை காட்டுவதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். மேலும் 10 லட்சம் சுயதொழில் செய்பவர்களும் பாதுகாக்கப்படுவதோடு இது பரந்த மட்டுமல்ல வலுவான பாதுகாப்பு ஆகும் என்று உலக சமூக பாதுகாப்பு மன்றத்தில் பேசிய ஸ்டீவன் குறிப்பிட்டார். அதிக நன்மைகளுக்கு மத்தியில் அதற்கான கோரிக்கைகள் சுமார் 8 விழுக்காடாக நிலைத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் நாங்கள் அதிகமான தொழிலாளர்களை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அதிக பாதுகாப்பை வழங்குகிறோம். கடந்த 10 ஆண்டுகளில் காப்பீடு செய்யப்பட்ட நபர்களுக்கான சராசரி ஊதியம் சுமார் 12 விழுக்காடு அதிகரித்துள்ளது. 2015ஆம் ஆண்டில் 5,200 ரிங்கிட்டிலிருந்து இன்று 5,800 ரிங்கிட்டாக உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு சலுகை ஊதியங்களை மேலும் 20 விழுக்காடு மேம்படுத்த நான் சட்டத்தை திருத்தினேன் என்றார் அவர். நாட்டை வீட்டினுள் இருந்தவாறே அமைதியாக மேம்படுத்த உதவிய தாய்மார்களை பாதுகாக்க லிண்டோங் காஷி திட்டத்தின் கீழ் 5 லட்சத்திற்கும் அதிகமான இல்லத்தரசிகள் தற்போது பாதுகாக்கப்படுகின்றனர். பள்ளிகளில் ஆரோக்கியமற்ற உணவுகளை விற்க தடை, பொதுமக்கள் வரவேற்பு. பள்ளி மாணவர்கள் ஆரோக்கியத்தோடும் உடல் நலத்தோடும் புத்திசாலிகளாக வளர வேண்டும் என்பதற்காக அவர்களின் உணவு முறையில் கவனம் செலுத்துவது மிக முக்கியமாகும். அதனை கருத்தில் கொண்டு நாட்டில் பல நலத்திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் நிலையில் கடந்த வாரம் பள்ளிகளில் மாணவர்களுக்கு விற்கப்படும் சில உணவுகள் மற்றும் பானங்கள் மீதான தடையை கல்வி அமைச்சு புதிதாக வெளியிட்டிருந்தது. இத்தடையால் மாணவர்களின் உணவு பழக்கத்தில் ஏற்படும் மாற்றங்கள், சுகாதார ரீதியில் அடையும் நன்மைகள் தொடர்பில் ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் உணவியல் நிபுணர் ஆகியோரின் கருத்துக்களை நாம் கேட்டறிந்தோம். மிக அதிக சர்க்கரை, உப்பு, கொழுப்பு போன்றவை கொண்ட காரணத்தால் சுகாதார அமைச்சின் ஊட்டச்சத்து பிரிவுடன் இணைந்து கல்வி அமைச்சு பள்ளிகளில் விற்க தடை செய்யப்பட்ட 12 வகையான உணவு மற்றும் பானங்களை பட்டியலிட்டுள்ளது. இன்றைய நவீன வாழ்க்கை முறையில் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்கள் மாணவர்களிடையே அதிகரித்து வருவதால் இந்த நடைமுறை மாணவர்களின் சுகாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கில் அமல்படுத்தப்படுவதாக கல்வி அமைச்சு கூறியது. பள்ளிகளில் விற்பனை செய்யப்படும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், துரித உணவுகள், இனிப்பு நிறைந்த மற்றும் சுகாதாரமற்ற பானங்கள் மாணவர்களின் உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவதோடு மனநலம் சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடும் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. நகர்ப்புறங்களுக்குள் நுழையும் தனியார் வாகனங்களுக்கு கட்டணம் விதிக்க அரசாங்கத்திற்கு எண்ணமில்லை. பொது போக்குவரத்தை பயன்படுத்த ஊக்குவிக்கும் தகுந்த நடவடிக்கைகளில் ஒன்றாக கருதப்பட்டாலும் நகர்ப்புறங்களுக்குள் நுழையும் தனியார் வாகனங்களுக்கு கட்டணம் விதிக்க அரசாங்கம் எண்ணம் கொண்டிருக்கவில்லை. விரிவான பொது போக்குவரத்து உள்கட்டமைப்பு இன்னும் மேம்பாட்டு செயல்முறையில் உள்ளதால் இந்நடவடிக்கையை விரைவில் செயல்படுத்த இன்னும் ஏற்புடையது அல்ல என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கருதுகிறார். மடானி மலேசியாவின் கொள்கைகளுக்கு இணங்க விரிவான, ஒருங்கிணைந்த மற்றும் மக்களுக்கு ஏற்ற பொது போக்குவரத்து வலையமைப்பை உருவாக்குவதே தற்போது முக்கிய கவனம் செலுத்தப்படுவதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார்.
சில நாடுகள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதற்காக நகரத்திற்குள் நுழைய மற்ற வாகனங்களுக்கு கட்டணம் விதித்துள்ளன. தற்போதைக்கு அது சுமையாக இருக்கலாம். நாங்கள் என்று கருதுவதால் நாங்கள் அதை பரிந்துரைக்கவில்லை. ஆனால் நாடு முழுவதும் பொது போக்குவரத்துக்கு வலையமைப்பு விரிவானதாகவும் நல்லதாகவும் மாறியவுடன் பெரிய நகரங்கள் அந்த வழிமுறையை பரிசீலிக்க வேண்டும் என்றார் அவர். திங்கட்கிழமை கொம்பாக் ஒருங்கிணைந்த முனையம் டிபிஜியை திறந்து வைத்து உரையாற்றிய போது பிரதமர் அவ்வாறு கூறினார். கவுண்டர் செட்டிங் சந்தேக நபர்கள் சொத்துக்களை அறிவிக்க உத்தரவிடப்படுவார்கள். அசாம் கவுண்டர் செட்டிங் சிண்டிகேட்டில் சந்தேக நபர்களாக முன்பு கைது செய்யப்பட்ட அமலாக்க அதிகாரிகளுக்கு தங்கள் சொத்துக்களை அறிவிக்க அறிவிப்பு வழங்கப்படும் என MACC தலைமை ஆணையர் அசாம் பாக்கி தெரிவித்தார். தங்கம், சொகுசு வாகனங்கள், பணம் மற்றும் வங்கி கணக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டதை தொடர்ந்து MACC சட்டம் 2008 பிரிவு 36 கீழ் இது செய்யப்படும் என்று அவர் கூறினார். MACC சட்டத்தின் பிரிவுகள் 16 மற்றும் 17 பண மோசடி தடுப்பு, பயங்கரவாத நிதியுதவி எதிர்ப்பு மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளின் வருமான சட்டம் 2001 ஆகியவற்றின் கீழ் குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆதாரங்களை பெறுவதற்கான விசாரணை இன்னும் நடந்து வருகிறது. தங்க கடைகளை திறந்து தங்கம் வாங்குவதை தவிர சில அமலாக்க அதிகாரிகள் லஞ்ச பணத்தை செலுத்துவதற்கும் சேமிப்பதற்கும் பிராக்சி கணக்குகளை பயன்படுத்துவதும் கண்டறியப்பட்டது என்று ஹரியானா மெட்ரோ நேற்று அது கூறியதாக மேற்கோளிட்டது. குற்றவியல் வருமானத்தின் மூலம் பெறப்பட்ட சொத்துக்களை கண்டறிந்து பறிமுதல் செய்வதில் விசாரணை கவனம் செலுத்தும் என்று அசாம் மேலும் கூறினார். செப்டம்பர் 13 அன்று 2 குடிவரவு துறை அதிகாரிகள் ஊழலை ஒரு பிரகாசமான பக்க வேலையாக மாற்றியதற்காக குற்றம் சாட்டப்பட்டனர். லஞ்சம் வசூலித்ததாகவும் 1.4 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள தங்கம் சேமித்து வைக்கப்பட்ட ஒரு நகைக்கடையை திறந்ததாகவும் கூறப்படுகிறது. 2026 வரவு செலவு திட்டம் பள்ளி பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு விவகாரங்களில் கவனம். பள்ளி பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு விவகாரங்கள் தொடர்பில் நிதி அமைச்சின் பரிசீலனைக்காக 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் வரைவில் கல்வி அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளது. தொழில்நுட்ப மற்றும் தொழில் பயிற்சி திட்டம், ட்வெட், பகடிப்பதை எதிர்ப்பு அம்சங்கள் உட்பட புதிய பாடத்திட்டத்தை தயாரிப்பதற்கான ஒதுக்கீட்டு விண்ணப்பம் விரிவாக வரையப்பட்டதாக கல்வி அமைச்சர் ஃபட்டினா சிட்டேக் தெரிவித்தார். நிதி அமைச்சு பரிசீலிப்பதற்காக எங்கள் திட்டத்தில் இதையும் நாங்கள் சேர்த்துள்ளோம். மேலும் இதர நெருங்கிய தொடர்புடைய விவரங்களையும் கருத்தில் கொள்கிறோம். இலக்கவியல், தொழில்நுட்பம் மற்றும் எங்கள் தயாரிப்பில் உள்ளடங்குகிறது. 2027 பாடத்திட்டம் மற்றும் புதிய கல்வி மேம்பாட்டு திட்டத்திற்காக அதனை செய்கிறோம். எனவே ஒட்டுமொத்தமாக எங்கள் வரைவு மற்றும் விண்ணப்பம் உட்பட கோரிக்கை என்பது 2026 வரவு செலவு திட்டத்திற்கு மிகவும் விரிவானது. மேலும் நிச்சயமாக சில இலக்குகள் உள்ளன. தேசிய கல்வி தரத்தை மேம்படுத்தவும் உயர்த்தவும் என்றார் அவர். புடிமடானி ரோன் 95 திட்டம் மக்கள் பொது போக்குவரத்தை தொடர்ந்து பயன்படுத்துவர். மலிவு விலையில் கிடைப்பதாலும் பயன்படுத்த எளிதாக இருப்பதாலும் பயனர்கள் பொது போக்குவரத்திலிருந்து மாறுவதற்கு புடி மடானி ரோன் 95 திட்டம் வழிவகுக்காது. சொந்த வாகனங்கள் இல்லாமல் பொது போக்குவரத்தை முழுமையாக நம்பியிருக்கும் மக்கள் தங்களின் அன்றாட பயணத்திற்கு இந்த முறையை தொடர்ந்து பயன்படுத்துவார்கள் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லுக் தெரிவித்தார். நம்முடைய மாதாந்திர பயணச்சீட்டு கட்டணம் 50 ரிங்கிட் ஆகும். பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் போது அதற்கான வசதிகள் தொடர்ந்து இருக்கும். எனவே நான் கவலைப்படவில்லை. பெட்ரோல் நிலையத்தின் விலையை குறைத்தால், பொது போக்குவரத்து பயனர்களின் எண்ணிக்கையை குறைத்தல், நிச்சயமாக இது இன்னும் நிரூபிக்கப்படும். அதன் தரவுகளை நாங்கள் கண்காணிப்போம் என்றார் அவர். நேற்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் கொம்பாக் ஒருங்கிணைந்த முனையம் டிபிஜியின் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் லோக் அவ்வாறு தெரிவித்தார். சுமூட் புளோரிடா பாலஸ்தீனர்களின் ஒடுக்குமுறையை எதிர்ப்பதில் மக்களின் உறுதியான நிலைப்பாட்டிற்கு சான்று. சுமூட் புளோரிடா உலகளாவிய பணி தொடங்கப்பட்டிருப்பது பாலஸ்தீன மக்களின் ஒடுக்குமுறையை எதிர்ப்பதில் மக்களின் உறுதியான நிலைப்பாட்டிற்கான சான்றாக அமைகிறது. காசா மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை நிவர்த்தி செய்வதற்கான கூட்டு உலகளாவிய பொறுப்பின் முக்கியத்துவத்தை 34 மலேசியர்கள் உட்பட அனைத்துலக ரீதியிலான ஆர்வலர்கள் எடுத்து காட்டுவதோடு ஒற்றுமையின் வலுவான அடையாளமாகவும் அவர்கள் உள்ளதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார்.
பாலஸ்தீனத்தின் சியானிசிய ஆக்கிரமிப்பு மற்றும் குடியேற்ற காலனித்துவத்திற்கு நாங்கள் தொடர்ந்து கண்டனம் செய்வது நீதிக்கான எங்கள் உறுதிப்பாட்டிற்கு ஒரு சான்றாகும். இது தேசிய எல்லைகளை மீறுகிறது. எங்கள் பெரும்பாலான நாடுகளும் இங்கு பங்கேற்பாளர்களும் காலனித்துவத்தை அனுபவித்திருக்கிறார்கள். அந்நிய ஆட்சியின் அவமானம், மொத்த சுரண்டல் மற்றும் மனிதாபிமற்ற தன்மையை அனுபவித்திருக்கிறார்கள். எனவே இது தெளிவற்றதாகவும் புரிந்து கொள்ள கடினமானதாகவும் இருக்கக்கூடாது என்று அவர் கூறினார். பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையின் வடிவமான இஸ்ரேலின் வன்கொடுமை எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் கண்டிக்கப்பட வேண்டும் என்று அன்வார் கூறினார்.